அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். மனுஷன் வந்து காசுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கிறதுக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெண்ணுக்கு வயிறு இருந்திருக்கு. அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் கூட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காமிக்க வந்திருக்காரு. காமிக்க வந்தோடனே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கு, இவருக்கு உடனே நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்றாங்க. இங்கேயே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி 25,000 அமௌண்ட் ஆகும். நீங்க 20 ரூபா டெபாசிட் அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்க ஹஸ்பண்டும் டெபாசிட் கட்டிடுறாங்க. டெபாசிட் அமௌண்ட் 20,000 கட்டிடுறாங்க. 20,000 கட்டினதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா இது ரெடி பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பேஷண்ட்டையும் அந்த பெண்ணிட்டையும் சொல்லியாச்சு, இந்த இந்த டயத்தில் ஆபரேஷன் ரெடியா இருக்குங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்னங்க அப்படின்னா, இது நடக்கிறது வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே மிஸ்ரா அப்படிங்கிறவரும், இந்த வயசானமா இருக்காரு பாருங்க போட்டோல, அவர் பேர் மிஸ்ரா. கொஞ்சம் எங்கா இருக்கு, ஒரு பேரு விவேக் குமார். இவர் வந்து இந்த வயசானவரோட மருமகன். இவர் வந்து ஒரு வேற ஹாஸ்பிட்டல்ல செய்யறாரு. இந்த வயசானவர் இருக்க பாருங்க, இவர் தான் ஓனர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க ரெண்டே சரக்கு வச்சிருக்காங்களாமா. சரக்கு வச்சிருந்தது. அதுக்கப்புறம் எப்படி இந்த கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் டுட்டோரியல்ல பார்த்துருக்காங்க, வீடியோல பார்த்துருக்காங்க. வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் கவனிச்சவரு, சரி அந்த அளவுக்கு கண்டுக்கல, இதை பண்றான்னு சொல்லி விட்டாங்க. இதெல்லாம் அவர் கவனிச்சிருந்துக்காரு. ஆனா ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு இறந்து போன உடனே ஓடி போய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த பெண்ணோட கணவர். கொடுத்த உடனே போலீஸ் என்கொயரி ஆகுது. என்கொயரி நடக்கும் தெரியுது, இவர் இந்த வயசானவர் மாதிரி இருக்காரு பாருங்க மிஸ்ரா, இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரு. இவர் இந்த வயசு கம்மியா இருக்காரு பாருங்க, அவர் வந்து விவேக்குமார். இவர் 2 பேரும் மாமன் தான் அந்த மிஸ்ராங்கிற வயசானவர். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, எந்த சர்டிபிகேட்டும் இல்லை. இது வந்து இல்லீகலா பண்ணியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு லைசன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மது போதையில தான் ஆப்ரேஷன் பண்ணாங்கிறதுங்க யூடியூப் ட்விட்டர்ல பார்த்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பகிரங்க ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காரு அந்த இறந்த பெண்ணோட கணவர் போலீஸ்ல. போலீஸ் ஒன்று எஃப்ஐஆர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சதுக்கு அப்புறம் என்கொயரி பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த சர்டிஃபிகேட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு லைசன்ஸே இல்லை அப்படின்னு. இந்த மிஸ்ராங்கிறவர் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப். இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால இந்த போர்வையில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எந்த ரைடு வராமல், எந்த ஆஃபீஸர் வந்து செக் பண்ணாமல், லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதனால இவர் யாரும் தொட முடியல. எல்லாம் கொஞ்சம் பணம் நல்லா சம்பாதிச்சுப்பாரு நினைக்கிறேன். நல்ல பணம் சம்பாதிச்ச உடனே இவர் வந்து யாரும் அந்த அளவுக்கு கை வைக்க முடியல, தொட முடியல, எந்த என்கொயரியும் இவர் பண்ண முடியல. அதனால இவர் வந்து எதுக்குமே பயப்படாம இந்த இறந்து போன கணவர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சீல் வச்சதுக்கு அப்புறம் இவங்களை வந்து சீக்கிரம் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. கைது பண்ணிடுவோம் அப்படின்னா என்ன, கைது பண்ணலாம் இருக்கு, கைது பண்ணி தான் போலீஸ்ல இருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, இருக்கப்பட்டவங்க வந்து வாழ்க்கையில இனி மேலும் மேலும் போறதுக்கான வழிகள், சட்டத்தில் தப்பிக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப இருக்கு. ஆனா இல்லாதப்பட்டவங்க சட்டத்துல மாட்டினா தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. எப்படியும் போயிட்டு 2 நாள் திரும்ப வந்துருவான், ஜாமீன்ல வெளியே வந்துருவான் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரு. ஆனா செத்த உயிரோட பெண்ணுக்கு என்ன மதிப்பு பாருங்க. சட்டங்கள் இன்னும் வலுவா போட்டா தான் இந்த மாதிரி இந்த போலித்தனமா பண்ற மருத்துவர்கள், போலித்தனமா பண்ற மாத்திரை மருந்துகள், இந்த மாதிரி டாக்டர்ஸ் பல பேர் மாட்டுவாங்க. மாட்டின உடனே அவங்களுக்கு எந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தா அடுத்தவங்க தப்புன்றது பயப்படணும், அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறவங்க எல்லாம் வாழ்க்கையில வாழவே முடியும். இந்த சொசைட்டில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழவே முடியும். அந்த மாதிரி நிலைமை இருக்கு இந்த நியூஸ். இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண வந்து கிட்டத்தட்ட வயிற்றுக்குள்ள உள்ள நரம் ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க மது போதையில. வயிற்றுக்குள்ள எவ்வளவு நரம்பு இருக்கு மொத்தமா கட் பண்ணி இந்த பொண்ணு இறந்து போச்சு. பெரிய சம்பவம், ஒரு துக்கமான ஒரு சம்பவம் தான் இது. இந்த டாக்டரையும் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வயலான பேசுவோம். நன்றி, வணக்கம்.